Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி சத்து மாவில் எப்படி டேஸ்டியான ஹெல்த்தியான பர்ஃபி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானதும் கூட. நம்ம இதை சத்து மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சத்து மாவு தான். உங்கள்கிட்ட அது இல்லைனா கடைகளில் வாங்கின சத்து மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ண சத்து மாவு. இதில் 21 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ நாங்கள் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உருகி வரும்போது நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருகின தேங்காய், அதாவது கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இதை நாம் பேனில் ஆட் பண்ணி அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா வாசம் வரும். இது போல் ரோஸ்ட் பண்ணி நம்ம செய்யும்போது 2 days 3 days வரைக்கும் கூட கெட்டு போகாது. நல்லா நமக்கு வாசம் வந்து கோகோனட் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ட்ரையாக இருக்கும், அதாவது உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பவுட்ரு போல் உதிருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் கோகோனட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அதே பேனில் நாம் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சமாக உருகின பிறகு அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய்லேயே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு வறுக்கும் போதே தெரியும், நல்லா அந்த வாசம் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைமில் நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 1 கப் சத்து மாவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணுற எல்லா பொருட்களுமே நான் வறுத்து தான் அரைப்பேன். ஆனாலும் நம்ம பர்ஃபி செய்யும்போது கடலை மாவோடு சேர்த்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம 3 to 5 minutes வரைக்கும் இது நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கிரேட்டட் கோகோனட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோடு அந்த கோகோனட், அதாவது தேங்காய் வந்து நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். முக்கியமாக நான் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேனில் தான் பண்ணுறேன். ஸோ நான் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன், இல்லைனா கருகிடும் சீக்கிரமாகவே. நான் இதோட ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறத டேரெக்டாக இப்போ இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது கரைஞ்சி உங்களுக்கு திரும்பவும் கட்டியாகும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3/4 கப் ஆட் பண்ணேன். திரும்பவும் நான் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணேன், அது மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் வெல்லமும் ஈக்குவலாக ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஸ்வீட் இன்னும் கூட சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவோம், அதனால் 1 கப் வெல்லம் தான் எடுத்தேன். இப்போ நம்ம தண்ணியை கரைச்சி வடிகட்டிக்கலாம். இது முதலையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்து வெல்லம் சிரப் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவெல்லாம் வறுத்த பிறகு உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் முதலே இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் மாவு நல்லா வறுந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு வாசம் வரும். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இன்னும் நம்ம ஏலக்காய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாகரி சிரப், அதாவது வெல்லம் சிரப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு நல்லா தீஞ்சிரும். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது விடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் பாருங்கள். ஏன்னா நம்ம குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி. ஸோ சீக்கிரமாக நமக்கு கட்டியாகி வந்துடும். தேவைப்படும் போது நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அப்பப்போ தேவைப்படும் போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கட்டியாகி வந்துடும்.
மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் நட்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதோடு நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதுலேயும் கொஞ்சமாக நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நமக்கு 2 சைட்ஸும் நட்ஸ் இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உதிரியாக தான் இருக்கும், பயந்துக்க வேணாம். இதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டப்போ நல்லா இது போல் தட்டி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நீங்கள் விரும்பின ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு கடன்னு இருக்கிற பர்ஃபி போல் இருக்காது, இது சாஃப்டான பர்ஃபி தான். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சோன் பப்படி போல் இருக்கும். இது நல்லா நீங்கள் திக்காக வச்சு கட் பண்ணணும், ரொம்ப தின்னாக போடக்கூடாது. இப்போ நான் இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நல்லா தட்டி விட்ட பிறகு திரும்பவும் நான் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பக்கமே கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனில் அட்ராக்டிவாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியானது மாத்திரம் இல்லைங்க, இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், திரும்பவும் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான பர்ஃபி. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.